அந்த கொடுமையிலையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதில் சிக்கி தவித்தவர் தான் அண்ணன் ஆற்காட்டார் அவர்கள். அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நானெல்லாம் சிறையில் நிம்மதியாக தெம்போடு திராணியோடு இருந்தேன் என்று சொன்னால் அதற்கான ஆற்காட்டார் தான் காரணமாக இருந்தார் என்பதை நான் நேரத்தை பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். ஆக இன்றைக்கும் என்னுடைய கையில் விசா தழும்பு இருக்கிறது. அதேபோல் நான் ஆற்காட்டார் அவர்கள் இன்றைக்கும் ஒரு காது கேட்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. சிறையிடப்பட்ட அந்த கொடுமையை தாங்கிய காரணத்தால் தான் அந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டார். எனவே தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணன் ஆற்காட்டார் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிறது, வைரம் வாய்ந்த ஒரு தொண்டன் அண்ணன் ஆற்காட்டார் என்று பல நேரங்களில் சொல்லியிருக்கிறார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தான் இன்றைக்கு இணைத்து கொண்டு இன்றைக்கு எத்தனையோ பேர் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆட்சியை பற்றி இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். சோஷியல் மீடியா இன்றைக்கு எந்த அளவுக்கு பரவி கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த சோஷியல் மீடியா ஒரு வகையில் தான் நாளடைவில் அதையெல்லாம் மறைந்து போகத்தான் போகிறது. இன்றைக்கு சோஷியல் மீடியாக்களை பார்க்கிற போது ஒரு காலத்தில் நாம் தொடக்கத்தை பார்த்தோம். கோட்டு போட்டு தந்தார், டிஃபன் எடுத்து கையில் எடுத்து தந்தார், வாட்ச் கட்டிட்டு தந்தார், செஸ்ஸு விளையாடினார். இன்றைக்கி கோட்டு போடல, பட்டு சட்டை வேசி விட்டு வந்தார். இதெல்லாம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் மறைந்து நாட்டில் நடைபெறக்கூடிய அக்கிரமங்களெல்லாம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. நான் வேண்டுகோள் வைப்பதெல்லாம், இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவரை பார்த்து நான் கேட்பதெல்லாம், தயவுசெய்து இன்றைக்கு உங்களை பற்றி, உங்கள் ஆட்சியை பற்றி வரக்கூடிய செய்திகளை படியுங்கள். படித்து அதற்கு உண்மையை கண்டுபிடியுங்கள், அதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள்.